இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யாத்ராகமம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். எகிப்து ராஜா இஸ்ரவேலர்கள் பெருகாதபடி இவங்களுக்கு பிறக்கிற ஆண் குழந்தைகளை சிப்பிரால் பூவால் என்னும் மருத்துவச்சிகளை வச்சு கொல்ல சொல்கிறான். ஆனால் இந்த பெண்கள் தேவனுக்கு பயந்து எந்த குழந்தையும் கொல்லலை, பாவத்தை செய்யலை. அதனால தேவன் இந்த 2 மருத்துவச்சிகளோட குடும்பங்கள் மேலும் மேலும் தலைக்கும்படி ஆசீர்வதிச்சார். நம்மளோட வியாதிகள் குணமாக உயிர் பிழைக்க தேவனுக்கு அடுத்து டாக்டரை தான் நம்பி போகிறோம். இந்த மருத்துவச்சிகள் போல கடவுளுக்கு பயந்து மருத்துவம் பார்க்குற டாக்டர்ஸும் இருக்காங்க. அதே சமயம் காசுக்காக மட்டுமே வேலை செய்கிற டாக்டர்ஸும் இருக்காங்க. தேவனுக்கு பயந்து நடக்கிற டாக்டர் காசு வாங்காமே இருக்காங்க, அவங்களும் வாங்க தானே செய்கிறாங்க நம்ம நினைப்போம். உண்மைதான். அப்படி பார்த்தா நாம் எல்லாரும் பார்க்குற வேலைகளில் எல்லாருமே சம்பளம் வாங்காமையே பார்க்குறோம் இல்லையே. நாமளும் காசுக்காக தானே வேலை பார்க்குறோம். ஆனால் நாம் வாங்குகிற காசுக்காக மட்டுமே வேலை பார்க்காம தேவன் நம்ம கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு உண்மையாக இருந்து வேலை பார்க்கணும். இதுதான் காசு வாங்கினாலும் தேவனுக்கு பயந்து வேலை பார்க்குறதுக்கும் வெறும் காசுக்காக மட்டுமே வேலை செய்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற திறமை, ஞானம் மற்றவங்களுக்கு நியாயமான முறையில் உதவி செய்கிறதுக்காகத்தான். நம்மளை ஆசீர்வதிக்கிறது மற்றவங்கள நம்ம ஆசீர்வாதமாக வாழ வைக்கிறதுக்காகத்தான். இப்படி இருந்தனால தான் இந்த மருத்துவச்சிகளை தேவன் அவங்களோட தலைமுறையவே ஆசீர்வதிச்சார். இந்த பெண்களும் காசு வாங்கிட்டு தான் எல்லாத்துக்குமே பிரசவம் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்து நடந்தாங்க. பயந்து நடந்தது மட்டும் இல்லை, பிறந்த குழந்தைகளை கொல்ல அவங்களுக்கு மனசும் இடம் கொடுக்கல. 2 பேருக்குமே இரக்க குணம் இருந்தது. இரக்க குணம் மட்டும் இல்லை, ராஜா கட்டளையை மீறுகிற தைரியமும் இருந்துச்சு. சில மருத்துவர்களுக்கு இரக்கம்ன்றதே இருக்காது. நோயாளிகள் வேதனைப்படும் போது காசு கட்டினாதான் சிகிச்சை செய்ய முடியும்னு இன்னும் எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்போ இரக்கம்ன்றது இவங்ககிட்ட இல்லை. கேட்டால் நிர்வாகத்தில் இருக்கிற சட்டங்களை மீறி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போது தைரியமும் இல்லை. இப்படி இரக்கம் தைரியம் இல்லாமல் இருந்தால் தேவன் எப்படி இவங்க குடும்பங்களை இவங்களே ஆசீர்வதிப்பார்? அதனால் மருத்துவத்துறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவனுக்கு பயந்து தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை மதித்து நம்பி வர நோயாளிகளை இரக்கத்தோடவும் தைரியத்தோடவும் குணப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஆசீர்வாதமாக இருந்து மற்றவங்களையும் ஆசீர்வாதமாக வாழ வைக்கணும். அப்போது தேவன் என்றென்றைக்கும் நம்மளோடு இருந்து நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் உயர்த்திகிட்டே இருப்பார். ஆமேன்.